நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தான் ப்ரோ சுமாராக தான் ப்ரோ இருக்குது. ஒன்றும் சுந்தர் சி ரொம்ப பண்ணியிருக்காரு. பிஜிஎம் மட்டும் தான் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஹிப்பாப்போட ஆதி மியூசிக் தான் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா தான் ஆக்டிவ் பண்ணு. சுமார் தான். அரண்மனை 1 2 மாதிரிலாம் கிடையாது. யோகி பாபு பரவாயில்ல. யோகி பாபுலாம் சுமார் தான், ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப ஆறாறுலாம் கிடையாது. நல்லா தானே பரவாயில்ல, நல்லா இருக்கு படம் நல்லா தானே இருக்கு. 4th பத்து சூப்பர். அது நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. திடீர்னு த்ரில்லிங் இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு காமெடி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ரெண்டு கெட்ட பழப்பாக இருந்துச்சு. இல்லை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருந்தது. சுந்தர்சி ஆக்டிங் எனக்கு பிடிச்சதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் பக்காவாக இருந்தது. அதிகமாக ஸ்க்ரீன் பேசி யாருக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா? தமன்னாவுக்கு தான் ப்ரோ. தமன்னா வச்சு தான் கதையோ உங்களுக்கு வரும். மியூசிக் எப்போ 3 சாங் வந்தது. ஒன்று அம்மா சென்டிமெண்டல் சாங் மாதிரி இருந்தது, இன்னொன்று வந்துட்டு தங்கச்சி வச்சு ஒரு சாங். அது லாஸ்ட்டில் இருந்த சாங் எப்பவும் போல் முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க பக்காவா. பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். தமனா தான் ப்ரோ, தமனா தான். நான் கில்லி பார்க்கலான்னு இருந்தேன், டிக்கெட் இல்லை, அதனால அரண்மனைக்கு போயிட்டு வேறு எதுவும் இல்லை. நல்லா இருந்தது பார்க்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் கில்லி போயிட்டேன் பாதியில், நல்லா இல்லை அவ்வளோவா. அரண்மனை பார்க்கவே இல்லை நான். லாஸ்ட்டு ஒரு பாட்டு மட்டும் பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. சுந்தர்சி மட்டும் தான் இருக்கிறார் படத்தில், வேறு யாரும் இல்லை. 2 பேரும் ஈக்குவலாக தானே இருந்தது. எல்லாமே எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நடக்க போகுது நம்மளே அப்படியே சொல்லினே இருப்போம். பட் காது மட்டும் தான். பேய் படம்லாம் கிடையாது, இது சவுண்டு படம் ஃபுல்லாகவே. தெரியலிங்கன்னா எதுவும் இல்லை, நான் தூக்கம் தான் வந்துருந்தது. மிச்சப்படி இது பாவப்பட்டது. ஏன்னா குழந்தைங்க பாவம்ல, அவங்க வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான் பிரதர். இல்லை காமெடி படம் சார். யோகி பாபு காமெடிக்காக போய் பார்க்கலாம். த்ரில்லிங்கோட எனக்கு காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு ரொம்பலாம் அதே மாதிரி தான் இருக்குது. சேமு இப்போ 3 பாட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் தங்கச்சிக்கு பிரச்சனை, அண்ணனா வராரு சுந்தர்சி வந்து காப்பாற்றுறாரு, அதே தான். இந்த லாஜிக்லாம் ரொம்ப பார்க்க முடியாது, பட் ஓகே. அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது. தமன்னா வந்து வேறு. தமன்னா வந்து பேயா வராங்க, கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா, வாயில் விட்டுறாங்க. ஆனால் தமன்னா வந்து பேயா வராங்க, ஓகே. அந்த இவங்கெல்லாம் ஆண்ட்ரியாலாம் இருப்பாங்கள்ல, அதுலலாம் வந்து காமெடி நல்லாயிருக்கும். பட் அந்தளவுக்கு இதில் இல்லை. பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. மூவி லேக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லலை, அது லாஜிக்லாம் பார்க்க முடியாது. ரொம்பலாம் சும்மா ஜாலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். மோஸ்ட்டாக அவங்க 2 பேரும் காம்போ மாதிரி இல்லை. அவங்க தனியாக அவங்க ரோல் பண்ணுறாங்க, இவங்க தனியாக அவங்க ரோல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் தமன்னாவோட ரோல் சூப்பராக இருந்தது. கடைசி வரைக்குமே அவங்களோட ரோல் இருந்துகிட்டே இருந்தது படத்தில். ஹாரர் இல்லை, ஒரு அம்மா குழந்தை எப்படி காப்பாற்றுவாங்க அவ்வளோதான் இருந்தது. ஹாரர்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பயமே வரல, ஆனால் சிரிப்பும் அவ்வளோ வரல. படம் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கலாம், கதைக்காக பார்க்கலாம். ஆமாம், எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். அதே மாதிரி ஆரம்பித்து முடியும் போது அம்மன் சாங்கில் முடிச்சுட்டாங்க. ஒரே கிளைமேக்ஸ், அவ்வளோதான். கிளைமேக்ஸும் அவ்வளோ ஒன்றும் த்ரில்லிங்காக போயிட்டுலாம் முடியல. கேஷுவலாக அப்படியே முடிஞ்சிருச்சு படம். 1.5 மணி நேரம் என்னால் தாங்க முடியல. கொஞ்சம் தூக்கம் கூட வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு. ஓடாத செக்கில் ஒரு வேப்பக்கொட்டையை போட்ட மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக வச்சாங்க பாரு ஒரு பாட்டு வச்சு அந்த பாப்பாவை காப்பாற்றுற சீனை. அதுலேயே படம் ஃபுல்ஃபில்லு, எல்லாத்துக்குமே பும்ஸு. யாருமே வந்து கடைசியாக பையனுங்களாம் ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. சாமி பாட்டுக்கு குஷ்பக்காவும் அவங்களும் சிம்ரன் அம்மாவும் ஆடுறப்ப இந்த பையனுங்களே பாட்டை போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு வட்டம் பார்க்கலாம். 3 விட கொஞ்சம் 4 வந்து தாய்மையை காட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு 3 ஜாதகத்தில், அதாவது 10 வருஷம் கேப்பில் யாரோ 2 பேர் இறந்து போயிறாங்க, 3ஆவது அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. அது தெய்வ சக்தியால் தான் முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை காத்துறது. தாய்மையில் தமனா வந்து ஸ்கோர் பண்ணிச்சு. இது வரைக்கும் நம்ம இனிமேல் கவர்ச்சி கண்ணியாக பார்க்கவே வேணாம், ஒரு தாயாகவே பார்த்துக்கலாம். சீக்கிரம் அதுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். சூப்பராக இந்த படத்தோடைய கல்யாணம் ஆகிடணும். தாய்மையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குழந்தையை காப்பாற்றுறது தான் படம். கண்டென்ட் வந்து குழந்தையை காப்பாற்றுறது, ஒரே வரி, அவ்வளோதான். வேறு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து சொல்லவே வேணாம், தமன்னா தாய்மையில் செம்மையாக பண்ணியிருக்குது. அதான் வாய்தா இல்லாத வக்கீல், வாயிலே போடுற வக்கீல். 10 நிமிஷத்தில் அவருக்கு போட்ட காசை 10 கோடி 20 கோடி எடுத்துருவார். நீங்களாம் வந்து நல்லா இருக்குதுன்னுனாலும் அவர் கவலைப்பட மாட்டார், நல்லா இல்லைன்னாலும் அவர் கவலைப்பட மாட்டார். ஓகேவா? அந்த மாதிரி டீமு ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிடும். ஓகேவா? சூப்பர். போரெல்லாம் அடிக்கலடா. அதான்ப்பா 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறது, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? ஆனால் 10 நிமிஷத்தில் 1/2 மணி நேரம், லாஸ்ட்டு 1/2 மணி நேரத்தில் படத்தை முடிச்சுட்டாங்க. ஒரு பாட்டை போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. போட்டதே அள்ளி முடிச்சுட்டாங்கடா. ஆமாம். வீட்டு கணேஷ் யோகி பாபா முந்திட்டார்.
சூப்பர் சூப்பர் காமெடி 2-3 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. யாரு? அதான் ஒரே ஒரு பாட்டு தான். இவங்கெல்லாம் பண்ணினதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. லக்க 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 லக்கன்னு வருவார் பாரு வேட்டையனா எதில் சந்திரமுகியில் அந்த மாதிரி 2 பேர் வந்து அடித்து தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த சீனே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கடைசி பாட்டு தான்டா சொல்கிறேன். எழுத்து போடுறப்ப பாட்டு வரலையா? இந்த பாட்டு தான் முடிஞ்சிச்சு. ஓகே. த்ரில்லிங்லாம் வந்து நமக்கு எதுக்குமே நாங்கள்லாம் பயப்படுறவங்கள தமிழ்நாட்டுக்காரங்க இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம். பயப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கள் சந்தான அண்ணன் ஹாரார்லாம் வந்து சும்மாருன்னு தில்லுக்கு துட்டிலே சொல்லிட்டாரு. அதுவும் இன்னொரு ஆதிரா சீரியல்லையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சும்மா நாங்கள் காமெடியாக தாண்டா எடுத்துக்குவோம். அவ்வளோதான், டைம் பாஸ். அவ்வளோதான். சினிமாவை டைம் பாஸாக காட்டியிருக்கிறாரு. மக்களை ஏமாற்றாமல் சினிமானா டைம் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தர் அண்ணன். ஓகேவா? ஆல்ரெடி ஓகே. அரண்மனை 4 அரண்மனை மாதிரி தான் இருக்குது, மொக்கையாக தான் இருக்குது. வேறு எதுவும் சொல்லிக்கிறது கிடையாது. ஒரு லாஜிக் கிடையாது படத்தில். பெருசாக ஒரு ஆரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதை தாண்டி படத்தில் பெருசாக கிளாமரும் கிடையாது, காமெடியும் கிடையாது. எந்த ஆடியன்ஸ் தான் இதை பார்க்கலான்றது நமக்கே தெரியல ஆக்சுவலாக. அதனால் படத்துலேயும் சேர்த்தி கிடையாது. மொத்தத்தில் ஒன்றுமே இல்லை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, படத்தை ஆல்ரெடி கல்வி ஊற்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 படம் வரும்போதே நான் வந்து சொன்னேன், இதுக்கு அரண்மனை 4ன்னு வச்சிருக்கலாம் பேசாமல் சொன்னோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வியூஸ் போச்சு. நல்லா அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனை 4 எடுக்கிறவர் கொஞ்சமாவது அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சரி ஓகே, அதெல்லாம் கூட விட்டுருங்க, நம்ம பேசலாம் விட்டுருங்க. இவர் எடுக்கிற படம் இப்போ ரீசெண்டாக வர படங்கள் ஹாரரும் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, காமெடியும் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. நம்ம எடுக்க போகிறோம் இதே சப்ஜெக்ட்டை, அதையாவது கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணாமல் இவர் வழக்கமாக இருக்கிற அதே அரண்மனை சீரிஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. சொல்லப்போனால் அதை விட கொஞ்சம் மோசமாகவே எடுத்துருக்காருன்னு சொல்லலாம். எதுலேயுமே சேர்த்துக்கல இந்த படம். லாஜிக்ன்றது கடுகளவு கிடையாது படத்தில், அவ்வளோ மோசமாக இருக்குது. தமன்னா தான் படம் ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ணது அவங்க தான். ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தமன்னாவோட ஆக்டிங் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. தமன்னாவை தாண்டி படத்தில் வேறு யாரும் ஸ்கோர் பண்ணல. ஈவன் சுந்தர்சி கூட ஸ்கோர் பண்ணல. ஏன்னா சுந்தர்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் சூப்பர் மேன் ஆடுவார். இங்கே அங்கே பரப்பாப்பில் இங்கே தூக்கி அடிப்பாப்பில் ரொம்ப கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருவாப்பில். ஒரு பேய் ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் பார்க்க பான் பராக்க ஏதோ சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு அபரிதமான சக்தி வந்துடும். திடீர்னு பார்த்தா சுந்தர்சி போட்டு பரட்டி எடுப்பாப்பில். திடீர்னு அதுவே காமெடி பண்ணும். இது என்ன இது லாஜிக்கில் இதை பார்க்குறதுனே தெரியல. அந்தளவுக்கு காமெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ரொம்ப மொக்க தான். படத்தில் கண்டென்ட்டே இல்லை சுத்தமாக. அதாவது இந்த படம் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு சீன் நடக்கும், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் இந்த காட்டு ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்கும். படம் எப்போ வீட்டை விட்டு வெளில போதும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யமாக போகும். எப்போ வீட்டுக்குள்ளே போதும் நம்ம கடுப்படிக்க ஆரம்பிச்சிடும், ஃபோன் நோண்ட வேண்டியதான் நம்ம. அந்த மாதிரி தான் இருக்கும். காமெடின்ற துளி கூட ஒர்க் அவுட் ஆகல படத்தில். ஒரே ஒரு சீன் வேணால் சொல்லலாம், சேஷுவோட காமெடி. அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த பேய் வீட்டுக்குள்ளே வரும், அந்த டைமில் ஒரு 2 சீன் அவ்வளோதான். வேறு மற்றபடி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப 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 மோசமான ஒரு படம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா பண்ணியிருக்காரு ஆதி. அவருக்கு கொடுக்க வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கால தான் கொஞ்சமாவது பார்க்க முடிஞ்சு. ஆர்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ அது ஸ்கோரிங்கால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லைனாக்கா ஊற்றி மூட வேண்டியது அந்த படத்துன்ற மாதிரி தான். ரொம்ப கஷ்டம். இதில் கிளாமர்லாம் கிடையாது ப்ரோ. ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் புடவை கட்டி அமுச்சு விட்டாரு தமன்னாவை சரிங்களா. சரி கடைசியில் பாட்டையாவது காட்டுவாங்க பார்த்தா பாட்டையும் பிளர் பண்ணிட்டாங்க நிறைய சீனில். அப்புறம் என்னத்தை பார்க்குறது, உட்காந்து பார்க்குறது வேஸ்ட்டு. இல்லை எப்பவுமே வந்து சுந்தர்சி படம்னாலே குஷ்பு வந்து ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்க. இப்போ சிம்ரனும் வீட்டில் சும்மா இருக்கிறதால அவங்களையும் ஆட விட்டாங்க அதே பாட்டில். அது மாதிரி யாரெல்லாம் சும்மா இருக்கீங்க எல்லாரும் வச்சு ஒரு படம் எடுப்பார். அடுத்து பார்ட் 5க்கு வேறு லீடு கொடுத்துருக்காப்புல. அது என்ன கன்றாவே வரப்போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நானா கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக என்ன படம் வந்தாலும் பார்த்துட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியதான் நம்ம வேலை. கண்டிப்பாக வரும்.